திருக்கடவுர்ல கலையனார்னு ஒரு அடியார் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் திருக்கடவுர் அமிர்தகடேச பெருமான் கோயிலுக்கு போய் குங்கிலியம்ங்கிற தூபத்தை போடும் தொண்டை செஞ்சு வந்ததால குங்கிலிய கலையநாயனார்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்பட்டார். விதிவசத்தால அவருக்கு வறுமை வந்த போதும் தொண்டை இடைவிடாம செஞ்சுட்டு வந்தார். நாளுக்கு நாள் வறுமை அதிகமாக இடம் பொருள் எல்லாத்தையும் விற்று தொண்டை தொடர்ந்து வரும்போது ஒரு நாள் விற்பதற்கு கூட எதுவும் இல்லாமல் போச்சு. குழந்தைகள்லாம் பட்டினியாக கிடக்குதுன்னு அவர் மனைவி தன் தாலியை கழற்றி கொடுத்து அதுக்கு நெல் வாங்கி வர சொன்னாங்க. போகிற வழியில் ஒருத்தன் குங்கிலிய மூட்டையோடு வர்றதை பார்த்து தாலியை கொடுத்து குங்கிலியம் வாங்கி திருக்கடவுர் கோயிலுக்கு போய் தூபம் போட, அதே நேரம் இறைவன் அருளால் அவர் வீட்டில் எல்லா செல்வங்களும் நிறைந்தது என்பதை குடிமை அதிகாரத்தில் வழங்குவது உள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்று என்னும் குரலில் வைத்து விளக்கி மங்கலியம் விற்றும் வழாது பணி செய்து வந்தார் துங்கமறை தேர்க்கலையர் சோமேசா. அங்கண் வழங்குவது உள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்றுன்னு சோமேசர் முதுமொழி வெண்பால திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருள் செய்கிறார். அதனால பிறர்க்கு கொடுத்தே பழக்கப்பட்ட உயர்குடியில் பிறந்தவர்கள் எவ்வளவுதான் வறுமை வந்து தனக்கே இல்லாமல் போனாலும் தான் பிறர்க்கு கொடுத்து உதவி செய்யும் பண்பிலிருந்து மாற மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு இறைவன் அருளால வறுமை நீங்குவதோடு அழியா புகழும் கிடைக்கும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.